ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண சமாதானம் உங்களுக்கு உண்டாகுவதாக. ஆமென், ஆமென். தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். இந்த தேவ சமாதானம் என்பது எப்படி நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமே இல்லை, எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எந்தவித வேதனையுமே இல்லை, அப்படி அல்ல. இவைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட, காற்றடிக்கும் போதும் புயல் அடிக்கும் போதும் மழை பெய்யும் போதும் அந்த பெரு வெள்ளத்துக்கு நடுவுல ஒரு மனிதன் சமாதானமாய் உறங்கி கொண்டிருக்க முடியுமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அப்படி இருக்க முடியும். அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டிலும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தின் ஒரு மாதத்துல நாம் இங்க வந்திருக்கிறோம். இது நிச்சயமாகவே நான் அட்வான்ஸ் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை உங்களோடு கூட நான் சொல்லி வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்கு பிறந்தார் என்று சொன்னால், எல்லா மனிதருக்குள் சமாதானத்தையும், எல்லா மனிதர்கள் மேலும் பிரியத்தையும், இந்த பூமியில ஒரு சமாதானத்தையும், உன்னதத்திலே தேவனுக்கு ஒரு மகிமையை கொடுக்கும்படியாக அவருடைய பிறப்பு இருந்திருக்கிறது. அந்த சமாதானத்தை, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நீங்கள் இந்த மறுரூப ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலனற்று வந்திருக்கலாம், ஒருவேளை என் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் வந்திருக்கலாம். நான் நிச்சயமாய் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பெருக கடவுது என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சின்ன கிறிஸ்மஸ் செய்தியாக உங்களுக்கு, இந்த கிறிஸ்மஸ் நன்னாட்கள் எல்லாம் நீங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த கிறிஸ்மஸ் ஒரு ட்ரூத்ஃபுல் கிறிஸ்மஸாக, நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டம் தான் கிறிஸ்மஸ். அப்ப கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டம் தான் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க முடியும். அப்போ ஒரு வேத வசனத்தை, இந்த கிறிஸ்து பிறப்புல எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளோ ரகசியங்கள், ஒவ்வொரு வருடமும் புது புது வெளிச்சங்களை, புது புது சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியான இந்த பண்டிகையின் நாட்களில அது என்னன்னு சொன்னா, எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பரலோகம் இந்த பூமிக்கு கொடுத்த பரிசு, கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு தான். அப்ப அவரு தந்தரின அந்த பரிசை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப என்ன, ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அந்த கிஃப்ட கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு, தேவன் கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதுல இருந்துதான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லிட்டு, நான் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போறோம், ஒரு சத்தியத்தை தியானிக்க போறோம். வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. இது ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்தியாக நான் உங்களோடு சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் இந்த காரியத்திலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காணிக்கையாக வைத்தார்கள். பரலோகத்திலிருந்த ஒரு கிஃப்ட், தேவகுமாரன் கன்னி மரியின் இடத்துல கிருபை பெற்றவளாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவளாய், முன்குறிக்கப்பட்டவர்களாய், அந்த பரிசுத்தாவினால நிலைநிறுத்தப்பட்டு ஒரு பாக்கியவதியாக வல்லமையுள்ள தேவன் மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கார். கூடுமானால் நான் சொல்ற சகோதரிமார்களே, நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த மரியாளுக்கு செய்த வல்லமையுள்ள ஆண்டவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று சொல்லப்பட்டது போல, நான் சொல்ற இந்த வருஷத்தின் கடைசியில அநேக சகோதரிகள்மார்கள் நீங்க சொல்ல போறீங்க, அதே வல்லமையுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் மகிமையானவைகளை செய்தார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், என் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். நான் இந்த ஆண்டவரை நம்பி, இந்த கிருபையை நம்பி நான் வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் என்னை வந்து ஆசீர்வதித்தார். இந்த வல்லமையுள்ள தேவன் என் வாழ்க்கையிலும் ஒரு மகிமையை காணும்படி செய்தார் என்பதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அப்போ அந்த வீட்டிற்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்போ அந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். யாரு? கிழக்கிலிருந்து வந்த
சாஸ்திரிகள். அவர்கள் 1-2 பேர் இல்ல, அவர்கள் அநேக சாஸ்திரிகள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு அந்த 3 சாஸ்திரிகளும் நம்ம டிராமா போடுறோம். அதுவரை ஒருவேளை 3 கிஃப்ட் வந்ததுனால 3 சாஸ்திரின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அநேக சாஸ்திரிகள் வந்தார்கள் என்பதை இன்னைக்கு வேத அறிஞர்கள் அவர்களுடைய ஆவிக்குரியதுல நிறைய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப அது போகட்டும். ஆனா இயேசு பிறந்தார் என்று கேள்விப்பட்டு அங்க வந்து அவர்கள் 3 கிஃப்ட் கொடுக்கறாங்க. என்னென்ன? பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு எங்க பிறந்திருக்கிறார்? எத்தனாம் தேதி இயேசு பிறந்தார்? டிசம்பர் 25 நம்ம வச்சுக்கிறோம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இயேசுக்கு பிறக்கிற தேதியே இல்லைன்ற. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒவ்வொரு நாளும் பிறந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு இருதயம்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதோ அந்த மனம் திரும்புகிற இருதயம் தான் பெத்லகேமா மாறுது. அப்ப இந்த உலகத்துல எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அது சகோதரியாகட்டும், ஏழையாகட்டும், பணக்காரனாகட்டும், ஒரு குடிகாரனாகட்டும், மோசமான நிலைமையில இருக்கட்டும், அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரும்போது, சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்களுடைய இருதயம் பெத்லகேமாய் மாறுகிறது. அப்ப இயேசு எப்ப பிறந்தார் அப்படின்னா, நான் எப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அப்ப இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார். அவருக்கு ஒரு தேதி இல்ல, அது ஒரு நல்ல ஒரு சம்பிரதாயமா நம்ம அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கொண்டாடிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது. கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்காவிட்டால், ஒருவேளை கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவன் அந்த கிஃப்டை கொடுக்காவிட்டால், இன்னும் நாம் பாவத்திலே மடிந்து கொண்டு தான் இருப்போமே தவிர பாவத்திற்கு ஒரு விமோச்சனம் இல்லாத ஒரு காலமாகத்தான் இருந்திருக்கும். அதனாலதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இந்த 3 காரியமும் 3 சுவாபத்தை குறிக்கிறது. என்னுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பலகாரத்துல இல்ல கொண்டாட்டம், வஸ்திரத்துல இல்ல கொண்டாட்டம், அலங்காரத்துல இல்ல கொண்டாட்டம், மரவிழா என்று கொண்டால் அந்த மரத்திலையும் இல்ல கொண்டாட்டம், சாண்டா கிளாஸ் என்று சொன்னா அந்த தாத்தா கிட்ட கூட என்ன இல்ல கொண்டாட்டம் இல்ல. உண்மையான கிஃப்ட், பரலோகத்திலிருந்து ஒரு கிஃப்ட் நமக்குள் இருக்குமானால், நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய 3 கிஃப்ட் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தின் மாற்றம் தான். முதல் பொன்னை பரிசாக கொடுத்ததுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், இவர்தான் தேவ சுவாபத்தை நமக்குள் கொண்டு வருபவர். இந்த இயேசு மட்டும்தான் தெய்வீக சுவாபத்தை கொண்டு வருகிறார். அப்ப நம்ம எதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார்? இயேசுவின் இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்தார் என்றால், நாம் இயேசுவை போல அந்த தெய்வ சுவாபத்துக்கு மாற வேண்டும். இப்ப 2025ஆம் ஆண்டு நான் அந்த பொண்ணுக்குரிய அந்த டிவைன் நேச்சர், தெய்வீக சுவாபங்கள் எனக்குள் இருக்கிறதா? இதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோமானால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஒரு ரியல் கொண்டாட்டமாக இருக்கும். ஆமென், ஆமென். நான் சொல்ற சுவிசேஷத்துல ஒரு அர்த்தம் உண்டாயிருக்கும். பாவிகளை மன்னிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நான் என் மனதார என் சகோதரனை, என் சகோதரியை, என் உறவுகளை நான் மன்னித்திருக்கிறேனா? நீங்க அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஒப்புரவு ஒரு விஷயம்தான் தேவ சுவாபத்தை நமக்குள்ள கொண்டு வரும். அதான் பொண்ணுக்குரிய சுவாபம். இந்த உலகத்துல ஒரு தெய்வ சுவாபத்தை யார் தான் கொடுக்க முடியும்னு சொன்னா, நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற இந்த இயேசு தான் கொடுக்க முடியும். வேற யாரும் அந்த சுவாபத்தை மாற்றவே முடியாது. என்னுடைய இருதயத்தை நானே மாற்ற முடியுமா? என் பணத்தை கொண்டு என் இருதயத்தின் நினைவுகளை மாற்ற முடியுமா? எதுவுமே முடியாது. என் சுவாபத்தை மாற்றக்கூடியவர் இயேசு மட்டும்தான். அதனாலதான் அவர் பொண்ணுக்குரியவர். அதனாலதான் அந்த சாஸ்திரிகள் அவருக்கு பொன்னை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சுவாபம் மாறும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு சகோதரர் 90 லட்சம் ரூபாய் ஒரு மற்றவர்களை ஏமாற்றி வேலை வாங்கி தர, இதை வாங்கி தர, அதை வாங்கி தர, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு ஏமாத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரர் அங்க போறாரு. போய் அவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் பேசுறாரு, இந்த காணிக்கை நீ வாங்காத. அதுவும் எப்படின்னா, அப்படி பெரிய கட்டுல இருந்து அவர் முன்னாடியே அப்படி 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 எடுத்து அப்படி வச்சு அப்படி கொடுத்தாரு. இவரு கர்த்தர் அவர்கிட்ட பேசுறாரு, அந்த வாங்காதன்ற. ஏன்னா அது அநீதி பணம், அது ஏமாற்று பணம் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் வாங்கல. கொஞ்ச நாட்கள்ல அந்த 90 லட்சம் ஏமாத்தினவர்கள் 22 பேர் அவரை நெருக்கி அவரை போது விஷ பாட்டில வைத்துக்கிட்டு மறித்து போலாமான்ற நிலைமைக்கு வந்தார். மறுபடியும் அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல சந்தித்தார். அப்ப சொன்னார், ஆண்டவர் இடத்துல உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் காரியத்தை மாற்றுவார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உண்மையா ஒப்பு கொடுத்தாராம்.
ஒப்பு கொடுத்த பிறகு அந்த 22 பேர் அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு ஏமாந்தவங்க சொன்னவங்க கிட்ட அவர் போய் ஒப்புரவான போது அவர்கள் மன்னித்தார்கள். இவரும் அந்த அந்த காரியத்திலிருந்து விலகி வந்தார். 90 லட்சத்தை அடைக்கிறதற்கும் கர்த்தர் நீதியை செய்து அவரை விடுதலையோடு நடத்தினார். அப்போ அந்த ஒப்புரவாகுதல், தேவனோடு நம்ம ஒப்புரவாகணும். இன்னும் பகை, இன்னும் பழிவாங்குதல், இன்னும் அந்த இது இருந்தா நம்ம பிரசங்கம் வேஸ்ட், நம்ம ஆராதனை வேஸ்ட், எல்லாமே டோட்டல் வேஸ்ட். வசனத்தை தூக்காதீங்க. பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க போங்க. எப்படியாவது இந்த உலகத்துல மற்றவன் வாழ்ற மாதிரி நம்ம படத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம். ஆனா வசனத்தை தூக்கிக்கிட்டு அந்த எண்ணங்களோடு நம்ம இருப்போமானால் அதை விட பாதகமான நிலைமை அந்த மனிதனுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், 4 பேர் நல்லா பிரசங்கம் பண்றீங்கன்னு சொல்ற மாதிரி தெரியும், உங்க ஆராதனை அப்படியே மகிமையா இருக்க தெரியும். ஆனா இருதயம் அப்படியா இருந்தோம்னா அதோடைய முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணை போல நம்மளை மாற்றுவதற்காக தான் அந்த சாஸ்திரிகள் பொண்ணுக்குரியவர் இயேசு என்று கொடுத்தாங்க. 2வது தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் என்பது ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடியது. தேவனுக்கு முன்னாடி போனோம்னா ஆசாரியன் அந்த என்ன செய்யணும், அந்த தூப வர்க்கத்தை கொண்டு போனோம். அப்ப என்ன அப்படின்னா, இவருடைய பலி, இவருடைய சாட்சி வாழ்க்கை, இயேசுடைய காரியம்தான் தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை. அப்ப இது எதை அடையாளப்படுத்துகிறது, நான் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளில நான் எப்படி இருக்கிறேன், நான் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவுல நான் எப்படி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு கீ என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவரை நான் முதலாவது வைத்திருக்கிறது தான் கீ. நான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட என்னுடைய ஜப வாழ்க்கை, என்னுடைய சாட்சி வாழ்க்கை, நான் வேதத்தை எப்படி நேசிச்சு வாசிக்கிறேன், இந்த வாழ்க்கை தான் தேவனுடைய தூப வர்க்கமாய் இருக்கிறது. அது ஒரு பலி. நம்முடைய ஜெபம் ஒரு பலி, வேத சாட்சி, அந்த சாட்சியான ஒரு வாழ்க்கை. இது ஒரு காரியம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள என்னை எந்த அளவுக்கு ஆண்டவர் சாட்சியாய் நான் இருக்கிறேன்னா, என்னோட வாழ்க்கை ஒரு நற்கிரியைகள் நிறைந்ததா இருக்கிறதா, அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா, சுகந்த வாசனையா இருக்கக்கூடியதா இருக்குன்னா நான் சொல்றேன், கிறிஸ்துவின் கொண்டாட்டம் உண்மையான ஒரு கொண்டாட்டத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். 3வது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் என்னவென்று நான் சொன்னா, இயேசு இவர்தான் மனுக்குலத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசித்து பாதாளத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புகிறவர். அல்லேலூயா. இதை எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னார், என்னை தெய்வ சுவாபத்துக்கு கொண்டு வருகிறவர், என்னை இந்த பூமியில தேவனுக்கு மகிமையாய் சாட்சியாய் என்னை ஆவியிலே நடத்துகிறவர், என்னை ஒரு தூப வர்க்கம், தேவனுக்கு நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு சுகந்த வாசனையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த உயிர் தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் மரணத்தை காண்பது இல்லை. நீங்களும் நானும் யாரு தெரியுமா, அந்த உயிர் தெழுதலுக்கு பங்கு உள்ளவன். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு இயேசு சீஷர்கள் இடத்துல அழகா சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் முடிக்கிற பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்கள் என்னிடத்திலும் என் தேவனிடத்திலும் விசுவாசம் உடையவர்களா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்வாரு, என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவேன். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துமஸ்ல இயேசுதான் இந்த 3 பரிசுக்குரியவர். அந்த இயேசு நமக்குள்ள இருந்தா இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதுதான் ஒரு ட்ரூத்ஃபுல். அப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோமானால் இந்த 2025 கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய், ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்மஸாய், நாம் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிறிஸ்மஸாய் இருக்கும். பொண்ணு ஏசப்பா வீட்டுக்கு வந்தது. பொண்ணு வந்தா அப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கோம், சத்திரத்துல கூட இடம் இல்லாம அகதியா போனவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க, ஐஸ்வர்யவானா மாறிட்டாங்க. கரெக்டா நம்ம இருந்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்புக்குள்ள இருந்தோம்னா கர்த்தர் நம்மளே ஐஸ்வர்யவானத்தான் வைத்திருப்பார். நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் யாரு, ஐஸ்வர்யவான்கள். அதனாலதான் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது என்னன்னா, நீங்கள் தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படியாக நாடுங்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா. அதனால இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2025 கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் அருமையான மறுரூப திருச்சபை கிராமத்தில் இருக்கிற அருமையான திருச்சபை பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் பொன்னை போலவும் தூப வர்க்கத்தை போலவும் வெள்ளை போலத்தை போலவும் நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி.